யூடியூப் சேனல். எனக்கு வந்து டே 3 ஆஃப் 100 days சேலஞ்ச். 100 days கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். பட் 100 daysமே வீடியோ எடுக்கணும்னு தெரில. ஏன்னா வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே காண்டாக இருக்குது. ஏன்னா தனியாகவே இந்த ஒரே ஒரு ட்ரைபாட் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுக்கணும். ப்ளஸ் ரீல்ஸுக்கும் நான் சேர்த்து எடுக்கிறேன். ஸோ அந்த இப்படி எடுக்கணும், ஹரிசாண்டலையும் எடுக்கணும், வெர்டிகலையும் எடுக்கணும். ஸோ மாற்றி ஒரே இதையும் எடுக்கணும். ரொம்ப காண்டாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் மேபி. ஸோ பார்ப்போம். பட் பார்க்கலாம். நேற்று நைட்டு நான் வந்து ஓட்ஸில் ஓவர் நைட் ஓட்ஸ் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது. காலையில் எழுந்தோடனே லெமன் வாட்டர் குடிச்சிட்டு, லெமன் வாட்டர் எதுக்குன்னா மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணும். ப்ளஸ் அதில் வந்து வைட்டமின் சி நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால ஃபேஸ் கிளியர் ஆகும். பார்க்கலாம். இது குடிச்சிட்டு ஓட்ஸ் சாப்பிட்டு, எக்ஸ் இல்லை முட்டை இல்லை நேற்றே காலியாச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட வந்து இந்த வே டப்பா இருக்குது. ஸோ இது போதும் நமக்கு. தண்ணி கூட நான் ஏன் அளந்து ஊற்றுறேன்னா கரெக்டாக 250 ml ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் பக்காவாகும். செம்ம சில்லுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பனானா இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட இந்த வே குடிச்சா அல்டிமேட். ஹை கேலரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற காப்ஸ் இது. ஸோ அதனால் வந்து எனர்ஜி வந்து சஸ்டெயின்டாக இருக்கும். இது சாப்பிட்டாலே ஒரு 4-5 ஹவர்ஸுக்கு வந்து பசிக்காது. ஸோ மணி வந்து 9 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு ஆக்சுவலி. டைம் வந்து 3:30 ஆகுது. இப்போ தான் லஞ்ச் சாப்பிட போகிறேன். ஸோ சிக்கன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு ஒரு 5-5:30 நேற்று மாதிரியே ஜிம் போயிட்டு வந்துடலாம். லெக் டே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு லெக் போடுறேன். பார்ப்போம். மாடரேட்டாக தான் போட போகிறேன். ஐயோ பார்க்கலாம். அன்னன்னைக்கு வீடியோவை எடிட் பண்ணி அன்னன்னைக்கே அப்லோட் பண்ணுறது ரொம்ப கண்டாக இருக்குது. யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணோம், ப்ளஸ் அந்த ஷார்ட் ஃபார்மேட்லேயும் அப்லோட் பண்ணோம். ரீல்ஸ்க்காக நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம். ஸோ யூடியூப்பில் 20 நிமிஷம் வீடியோ போகிறேன் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ்க்காக ஒரு 1 minute வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடணும். ஸோ அதுக்கு வேறு தனியாக வந்து உட்காந்து மெனக்கெட்டு பண்ணுறது ரொம்ப காண்டாக இருக்குது. ஃபோனில் ஸ்டோரேஜ் வேறு ஃபுல் ஆகிடுதா. ஸோ அதனால் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிட்டு எடுத்த வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்னு வந்துடும். ஸோ அது வந்து வந்துச்சுன்னா அப்புறம் வீடியோவும் எடுக்க முடியாது. காண்டாயிடும். ஸோ எடுக்கிற வீடியோவை அப்படியே எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அந்த ஸ்டாக் வீடியோஸ் எல்லாமே வந்து டெலிட் பண்ணிடணும். ஸோ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகாது. எனக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் இருக்குது. இப்போ வந்து சைடிஷ்க்கு வந்து கேரட் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது. $250 ப்ரௌன் ரைஸ், அப்புறம் ஒரு 250 grams சிக்கன், அப்புறம் கொஞ்சம் கீரை, கொஞ்சம் கேரட். இதெல்லாமே தான் வந்து லஞ்ச். டைம் வந்து 4 ஆயிடுச்சு. லஞ்சே இப்போ தான் சாப்பிட்றேன். ஸோ பசிக்கவே இல்லை. இந்த ஓட்ஸ் சாப்பிட்டதே வந்து சுத்தமாக பசிக்கவே இல்லை. கார்ப்ஸுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் இருக்குது, ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன் இருக்குது, அப்புறம் வந்து ஃபைபருக்கு வந்து கொஞ்சம் கேரட்ஸ் இருக்குது. ஸோ போன தடவை நான் இப்படி தான் தப்பு பண்ணேன். போன தடவை கட் பண்ணும்போது நான் ப்ரோட்டீனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஆக்சுவலி அதையும் தாண்டி ஃபைபருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆன இந்த ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸும் முக்கியம். லைக் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் முக்கியம். முக்கியமாக வந்து ஸ்கின்னு கிளியர் ஆகும் இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டா. டேப்லெட்ஸ்லேருந்து மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் எதுக்கு டேப்லெட்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு அதான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே போதுமே.
போடுறா. Last two. Last 4. Yeah, last 4. Last 3. Yeah. Last 2. Last 1. ఎంచుకోంగా. ஏடே கிளியில 20 வெயிட்டா இருக்கு. ஆமா சம வெயிட்டு, அதான் சொல்றேன். டைம் வந்து 7 ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours முடிச்சாச்சு லெக்கு. ரொம்பலாம் போடல, வெறும் ஒரு 4 வேரியேஷன் தான் போட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு லெக் வேறையா. ஆக்சுவலி வந்து சூப்பராக இருக்குது லெக் ஒர்க் அவுட் போட்டு முடித்த உடனே. நாளைக்கு காலை தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. இப்போ வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஒரு ஆரஞ்சும் பொமக்ரேனட் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். டைம் வந்து 10:30 ஆகுது. இப்போ தான் டின்னர் சாப்பிட போகிறேன். ஸோ சப்பாத்தி வீட்டில் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செய்யலை, அதனால் வந்து சப்பாத்தி வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டு பேலன்ஸ் சிக்கன் நிறையவே இருக்குது இன்றைக்கி. ஸோ சிக்கன் சாப்பிட்டு சப்பாத்தியும் சிக்கனும் சாப்பிட்டு இன்றைக்கி டே முடிச்சிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி லெக் டே. ரொம்ப நாள் கழிச்சு லெக் போடுறேன். ஓகே, சூப்பராக போச்சு இன்றைக்கி. நாளைக்கு காலையில் எழுந்துச்சி பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகே, நான் அப்படியே இந்த சப்பாத்தியும் சிக்கனையும் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன்.